அழகாச்சு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம கிராணி 3 தான் பார்க்க போறோம். காத்தால அந்த மொத்த தலையா இருக்கான மொத்த தலையா சுடுறான்ல அவன் வந்து எனக்கு ஃபோன் அடிச்சுட்டான். டேய் நீ 2ல வேணா தப்பிச்சிருப்ப 3ல வேணா தப்பிச்சு பாடுறான்னு. சரி அந்த சொன்னால இப்படியா அந்த மொத்த தலையை புடக்கிற போல சீசன் 4 விடக்கூடாது வாயா இப்போ. சரி இப்போ நம்ம கேமுக்கு போகலாம் வாங்க. இப்போ வந்து மோடு வச்சிடலாம். ரோலிங் ஆகுதா? இப்போ வந்து இந்த மொத்த தலை கோமாவுது என்ன பண்ணுறதுலே தெரியல. என்னடா இது ஏதோ கேத்துலாம் தெரியுது. எனக்கு தெரிஞ்சு மொத்த வீட்டுக்குள்ளே போகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ தான் டே 1. இப்போ வந்து இது என்னங்க ஜெயிலுக்குள்ளே போத்தாங்க தமிழை ஜெயிலுக்குள்ளே ஏங்க ஜெயிலில் விட்டுதான் இது என்ன இதை வந்து ஓப்பன் இப்போ பண்ணுற சீக்கிரமாக பண்ண என்ன ரொம்ப லேட்டாக்குறானுங்க. ராணி 3ல இதுதான் ரொம்ப கடுப்புன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ நம்ம மேலே போவாங்க. இந்த இது வேற வெறி ஆயிட்டுச்சா. இது இல்லாமல் இருந்தால் என்னங்க இந்த கேமில் ஒன்றும் குறைஞ்சலாம் போயிடால. இப்போ வேறு வெளியே வந்தா இதோட கிராணி ஆட்டம் தொடங்கும். சரி அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். லைக் ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க பார்க்குறவங்க. கிராணிங்க எங்கள் மொத்த தலையை கிராணி எது பேருமே சுற்றிட்டாங்க. இப்போ எல்லாங்க பண்ணுறது பிடிச்சிட்டு பேத்துக்கு இந்த கிராணியை வச்சுட்டு வந்து கிராணியை பொறுக்கிறோம். அப்புறம் அந்த மொத்த தலையை பொறுக்கிற போட்டியில் சீசன் 4 விடக்கூடாது. டே 2 வந்துடுச்சு வேறு ஒன்றுமே கண்டுபிடிக்கல. அதுக்குள்ளே அவனை சாவடிச்சுட்டான தமிழை திரும்பமான இந்த ஜெயிலு எங்கள் இது கடுப்பாவுங்க துக்குற. சரி நம்ம ஃபஸ்ட்டு போய் ஏதாச்சும் கிடைக்கிறான்னு பார்ப்போம். திரும்பவும் மேலே அந்த இது இருக்கும். இல்லைங்க எப்போ தப்பிச்சோம். இப்போ வந்து இந்த இடத்துல பார்த்து போகணும். ஏன்னா அந்த கேனி இருந்து போய் இல்லைப்பா எதுவுமே இல்லை. அது என்னங்க புல்லட்டா? ஓகே திராவை தொடரா என்னமோ கிடக்குதுங்க அந்த திராவில். என்னடா இது என்னமோ உள்ளே போவாங்க. என்னங்க மேலே தூக்கிட்டு போதே. ஓ இது லிஃப்டா? ஏங்க தெரியாதுங்க லிஃப்ட்டுன்னு. வந்து மேட்ச் பாஸ் எடுக்குங்க. அதுக்குங்க இது வந்து நமக்கு தேவைப்படும். மேலே ஒரு காக்கா இருக்கும் அதை போய் சாவடிக்க வந்து தேவைப்படும். இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். எதுவுமே இல்லைங்க. போடும் கத்த வேணுமா? ஓப்பன் த டோர். என்னங்க ஓப்பன் ஆக மாட்டேங்க அந்த டோரு. ஓப்பன் த டோர். இப்போ வந்து இங்கே ஏதாச்சும் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. இது ட்ரெயின் எஸ்கேப்புக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பண்ண போகிறது ட்ரெயின் எஸ்கேப் தான். அப்புறம் மறக்காமல் ஷேர் அப்படியெல்லாம் பண்ணிடுங்க. இல்லைன்னா இந்த கிராணி இருக்குல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பூந்துடும். இதுதான் உங்களுக்கு தேவையா? அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. இல்லைனா அந்த கிராணி சொல்லிச்சு என்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அங்கே வந்து வீட்டுக்குள்ளே பூந்துருவேன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி இப்போ கேமுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஏதாச்சும் கிடைக்கிறான்னு பார்ப்போம். அது என்னன்னு தெரியல. ட்ரெயின் கோகனட் போடு. வருது திரும்பியா மேலைக்கு போனோன்னா அங்கேருந்து போத்துடலாம். அங்கே வேறு பொருள் கிடச்சா இங்கே தேடலாம். போனுங்க நம்ம தப்பிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எதுவுமே ட்ரெயினுக்கு தான் கிடச்சிருக்கு. சரி ஒன்றா எனக்கு தெரிஞ்சு அடிபட்டுன்னு நினைக்கிறேன். அதனால இப்படியே போயிடுவோம். நம்ம ஏன் ரிஸ்க்கு உங்களுக்கு தேவையா? வழக்கு வருது இது வேலைக்கு கேசி பிளாக்கு வருது. நம்ம ஆங்கரி ப்ரோ பெயர் நம்மளே அந்த கூந்தில் இது அங்கே அந்த கிராணி சாவடிச்சிட்டு
பார்த்துங்களா தம்மை ஆங்கிரி ப்ரோபே நோ யூ. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம். கோகோனத்து அங்கே இருக்காங்க. நான் கூட அதுதான் கோகோனத்துன்னு நினச்சேன். கோகோனத் எடுத்து காயின் எடுத்துடலாம். இந்த கோகோனத்தில் எப்போதுமே இந்த காயின் தான் இருக்கும். நீங்கள் வேணால் இப்போ பாருங்களா, இப்போ பாருங்க. நான் சொன்ன வரை இருந்துச்சு பாருங்க. சரி, தெய்வமே தெய்வமே நன்றி சொல்லும் தெய்வமே. இந்த காசை வச்சு தான் நம்ம இப்போ போக போகிறோம் ட்ரெயினுக்கு. இது என்னங்க அது இந்த சரியில வேற வாயகாது அந்த டெடி பேரை கண்டுபிடிச்சி அது போக வச்சிடணும். சரி, இப்போ இந்த காயினை வச்சு அந்த கிராணி பக்கத்தில் இருந்துச்சு பார்த்தங்களா, அது வாரத்துக்குள்ளே நம்ம இந்த டிக்கெட் எடுத்து ட்ரெயினை திறந்துடும். என்னங்களா? அப்படி எடுத்துகிட்டு போடுங்க அவனா. சரி, இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினை ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து பார்க்குறோம். என்னங்க வரல, என்ன டிக்கெட்டு போயிடுச்சுங்க. ஏமாத்திட்டானா? என்ன ஏமாத்திட்டானா? டிக்கெட்டு போயிடுச்சு, திறக்குது. ஐயப்பியா அந்த காசு இப்போ இருக்கு. அது என்னங்க, அது என்னமா இருக்கு? ஓப்பன் ஆயிடுச்சுங்க. சரி, ஓப்பன் ஆயிடுச்சு, போய் பார்ப்போம் வாங்க. கிராணி வர மாதிரி இருக்கு ஃபீலு. என்ன இந்த சரின்னு வேற அந்த தேடிப்பாதி எங்கன்னு பார்த்தா அது துரத்து அடிக்கணும் போது. இப்போதைக்கு பேய் வரலன்னு நினைக்கிறேன். அங்கே திறந்து இருக்கு. இங்கே ஏதோ இது கீ கிடைக்குது. அது என்ன கீன்னு தெரில. ஞாபகம் ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் எங்கே பார்த்தேன்னு தான் தெரில. அது என்ன கீன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமாண்ட சொல்லுங்கள். ஆமாங்க, அது வந்து அந்த வெப்பன் கீங்க. வெப்பன் இருக்குதம்மா, அது பேர் என்ன, வில்லு. அதை எடுத்துட்டு அந்த மொத்த தலையை தூங்க வைக்கிறது ஆங்கிரி ப்ரோபே நோ. இப்போ தான் ஆத்த கூட இதுக்கு முன்னாடி விளாண்டு தோக்கடிச்சுலாம் அந்த கிராணி. இப்போ வாயா கிராணி சொன்னதே வருதுங்க. ஏற்பியா யாரு சொன்னதே சரியான கிளவி கிராணி. இப்போ வாயான்னு இப்போ சொன்ன வந்துடுச்சு. சரி, இப்போ போயிடும் தப்பா டக்குன்னு. இந்த கிராணி அந்த சரினாவும் அங்கே தான் இருக்கு. இப்போ வேற அது பார்த்துச்சுன்னு நினைக்கிறேன் தமிழை. சரி, மேலே போகும். மொத்தம் இருந்துடக்கூடாது. இல்லைங்க, எப்படியும் இல்லை. இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். அது இதுவும் இல்லை. நம்மளுக்கு இந்த வெப்பன்னு மேலே வழியாக போனால் அது கொஞ்சம் கஷ்டம். அந்த மொத்த தலையை சுற்றுறோம் எக்ஸத் வச்சு. அதனால் நம்ம வந்து லிஃப்ட் வழியாக போகலாம். லிஃப்ட்டு இங்கே தானே இருக்கும். எங்கே இருக்குது இங்கே இருக்கு. சரி, இங்கே வேறு ஏதாச்சும் கிடைக்கிறான்னு பார்ப்போம். அந்த திராவில் ஒரு கீ கிடச்சிச்சு. இந்த கீ எடுக்குன்னா அந்த மேலே எந்த ஃப்ளோர் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு இது இருக்கும் பாத்ரூமு. அந்த இடத்துல வந்து வேணும். இதை என்ன லிஃப்ட்டு ஒர்க் ஆகல. மட்டமான லிஃப்ட்டை வச்சுட்டு இந்த கிராணிலாம் ஓட்டுடுங்க. சரி, நம்ம இப்போ வந்து இந்த வெப்பனுக்கு இப்போ மேலே போயிடும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பட்டன் எடுத்து வச்சா கீழே போனோன்னா நம்ம குடித்தா ஒருத்தி நான் குடித்தேங்க, கால் ஒரிஞ்சிருச்சு எங்களுக்கு. அதனால தான் அப்படியே இந்த சாவி தூக்கி போட்டுட்டு திரும்பி கீழே போய்ட்டு வர்றதுக்குள்ள ஏதாச்சும் அந்த இது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இப்படி பண்ணோம். இப்போ கிராணி வந்தால் அவ்வளோதான் நம்மள்ட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்லை. அது என்னங்க சொல்லி வாய மூடுனா ஏற்பி அடிச்சிருச்சுங்க. அது சொத்த கிளவி அடிச்சிடுச்சுங்க. சொத்த கிளவி இருக்கிற சொத்த கிளவி கேள்ட்டு பயல தமிழ் எந்த தடவை அதை அடிச்சிட்டு டே 3 வந்துச்சு. ஒன்றுமே கண்டுபிடிக்கிறேங்க. சரி, திரும்பி அதை ஜெயிலில் மட்டும் அடித்து வச்சான்னு சொல்ல வரேன். வாய மூணுதான் அடிக்கிறேன். அதில் தான் அடிச்சானா. இப்போ என்னங்க தெய்வமே நன்றி சொல்லும் தெய்வமே. சரி, இப்போ டக்குன்னு போய் டே 3 வந்துடுச்சு. இதோட உஷாராக இருக்கணும். அந்த கிளவி காலத்து பையன் அந்த வெப்பனுக்கு எங்கே பார்த்தா ஞாபகம் இல்லைங்க. எங்கே பார்த்தோன்னு சொல்லுங்கண்ணா. எங்கே பார்த்தோன்னு தெரில. அதனால் நம்ம வந்து இப்போதைக்கு அந்த வெப்பனை எடுக்க முடியாது. அந்த கிராண்ட்ஃபா தூங்கினா மட்டும்தான் அந்த துப்பாக்கி எடுக்க முடியும். எங்கெங்க நம்ம செத்தோம்? அந்த நம்ம கீ இங்கே தான் இருக்குது. இது வந்து அந்த பாத்ரூம் சொன்னல அந்த கீ.
கிராணி பார்த்து இருந்துடக்கூடாது. மொத்த தலை எப்படிங்க மொத்த தலை கிராணி இருந்துடக்கூடாது சொன்னால் ஏதாச்சும் ஒரு பேய் வந்து இருங்க இப்படியே இருக்கான். வந்த பிறகு எங்கே அவன் திசைக்காய்தான் அவன் ஒரு லூசு பையா. கிராணி எப்படி வந்துச்சு இந்த இப்போ எப்படி வந்தான் அவன்? அது துரத்தி அடிக்குது துரத்தி அடிக்குது. ஓப்பன் த டோர். இப்போ வந்து நம்ம டக்குனு இங்கே போயிடலாம். பார்த்தா ஓப்பன் த சரி இப்போ வேணாம். இப்போ கிராணி வருதான்னு பார்ப்போம். கிராணி பார்த்துச்சுங்க. கிராணி சொட்ட தலைவை கிளவை வருது வேலைக்கு அங்கே தான் இருக்கு. ஐயோ பார்த்துச்சு இங்கே வர இங்கே வா வருது வேலைக்கு கேசி பிளாக்கு வருது. சரி ஐயோ கிராணி அங்கே இருக்கு. இப்போ வந்து இது எடுக்க டோர் எஸ்கேப் தான் தமான இது ட்ரெயின் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதனால இது தேவையில்லை. அதனால் இங்கே லிஃப்ட்டு மேலே எங்கேயாச்சும் போட்டுடணும். ஆனால் இங்கே போட்டால் அந்த கிளவி வந்துடும். அதை நம்மளை அடிச்சிடும். எனக்கு வேறு ஒரு ஜுரங்க சளி பிடிச்சிச்சு. அதனால தான் ஒரு மாதிரியாக பேசுகிறேன். அதுக்கடுத்து அந்த கிராணி இங்கே போட்டால் வந்துடும். லிஃப்ட் வந்துடுச்சு. இதுங்க பத்தனை அழுத்திட்டு போவோம். இந்த காலத்தில் தூங்கிட்டு இந்த மொத்த தலையானால இங்கே வந்து மாற்றிக்கிட்டாங்கண்ணே. ரொம்ப அவசரப்பட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். பேசாமல் அவன் சொன்ன கேட்காம தூங்கி இருக்கிறான். இப்போ தூக்கவும் போச்சு. இங்கே வந்து மாற்றிக்கிட்டான். ஐஏபி என்னடா நம்ம கிடைக்கு ஏங்க இந்த கிராணி தூள் அந்த டைமை திறந்தா பூத்து இருக்கும்ல அந்த மாதிரி பார்த்தேன். கை காத்துல அது என்னமோ ஆடுது. கீழே போகலாம். இப்போ மொத்தம் அந்த இது கேன்ஃபா தூங்கிட்டு இருந்தால் சமத்தையாக இருக்கும். துப்பாக்கி எடுத்து போட்டுடலாம். சரி இப்போ போய் பார்ப்போம் தூங்குறானே. என்னங்க ஐயோபி பாதி தப்பிச்சோம். லிஃப்ட்டு கீழே போச்சு. நான் அங்கேயே மாற்றிட்டேன். இங்கே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி இப்போ அந்த மொத்த தலையை வெப்பனுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அந்த மொத்த தலையை நான் அந்த போய் அவன் தூங்கிட்டு இருக்காங்க. நான் சொன்ன வரையே தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மொத்தான்னு போத்துறான். ஒரு புல்லட் தான் வச்சுருக்கான். மொத்தா சாவு கிளத்து போயிடா. சரி இப்போ அந்த கிராணி யார வரும்னு நினைக்கிறேன். சரி நான் கூட கிராணின்னு நினச்சி சுட பார்த்தேன். சுத்தா புல்லட் வேஸ்ட்டு. அங்கே ஒரு புல்லட் இருக்கு. அடி ரோட் பண்ணி வச்சுப்போம். சரி அங்கே திராவு இருக்கு. அதை பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்கிறான்னு. இப்போ வெளியே போகலாம் வாங்க. வருது வேலைக்கு கேசி பிளாக்கு வருது. இங்கே ஏதாச்சும் இருக்கும் புல்லட்டு. இந்த திக்கை திறந்து பார்ப்போம் வாங்க. தெய்வமே நன்றி சொல்லும் தெய்வமே. சரி அங்கே ஏதோ இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கு முன்னாடி கிராணி வர மாதிரி தெரியுது. கொஞ்சம் புல்லட் இருந்தாலும் நம்மளுக்கு குறி பார்த்து சொல்ல தெரியாது. அதனால் நம்ம இங்கே இருப்போம். அப்படி சொல்லுவோம் நினச்சேங்கடா. யாருக்கு சுட தெரியாது? மற்ற தலையெல்லாம் சுற்றுவானா? மை ஆங்கிரி ப்ரோ பயர் நவ் சட். சரி கிராணி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி சொல்ல எனக்கு ஆசை தான் ஆங்கிரி ப்ரோ பெயர் சொல்ல. ஆனால் இந்த சரி அந்த தேடி பேர் கண்டுபிடிச்சிட்டு அதை சாவடிக்கணும். சரி இப்போ துப்பாக்கி பார்த்துட்டு இதை எடுத்துகிட்டு போவோம். இது அந்த ட்ரெயினுக்கு தான் தேவைப்படும். ட்ரெயினுக்குள்ளே அந்த இது ஆசிரியர்னு நினைக்கிறேன். இது அதுதான் இதே மாதிரி தான் இருக்கும். ஆசிரியர் இது தான் நினைக்கிறேன். சரி இப்போ ட்ரெயின்குள்ளே போய் போத்துட்டு வரலாம். எங்கெங்க இது அந்த ரோபோ தார. சரி இது என்னங்க ஆசிரியர் தான் என்னங்க. சரி சாத்தி போய்க்கிறா நீ வந்துருப்பது.
என்ன ஏமாற்றம் இந்த மாதிரி தான் கேட்டோம் அதான் பாப்பா அதுவும் இல்லை இப்போ எதுங்க இந்த ட்ரெயின் எஸ்கேப் வந்தால் ஏமாற்றுவானுங்க தம்மல் கேமரா இல்லை இந்த கிரேமே பக்காயிடுச்சா என்னன்னு தெரியல கேத்தும் திறக்கிற டிக்கெட் போயிடுச்சு இந்த வாட்டி அந்த இது ரிவர் அந்த ஆக்சிடென்ட் சொன்னால் அதுவும் போயிடுச்சு இருங்க இந்த பொட்டிக்குள்ளே தானே போனோம் நான் தான் தெரியாமல் பைத்திய மாதிரி அங்கே வச்சுட்டு இருந்தேன் இப்போ அதை இழுத்து விடணுமா இதை போட்டு தான் இழுத்து விடணும்னு நினைக்கிறேன் இதை போடும் ஓப்பன் த டோர் மேலே தூக்கிக்கலாம் இதை மேலே தூக்கிக்கலாம் ஓப்பன் த டோர் என்னங்க அது ஓப்பனே ஆகல என்னங்க அது ஓப்பனே ஆகல என்னன்னு தெரில அதான் நான் சொன்னல ஏமாத்திட்டானா கிராணி சரிண்ணா இந்த கிராணி வேற தோலை பண்ணுது இந்த சரிண்ணா வேற தோலை பண்ணுது அது பேர் வாயில வரல அதான் சரிண்ணா என்னங்க ஆங்கிரி பையன்ல அந்த மொத்த தலை அடிச்சுட்டான் எனக்கு தெரிஞ்சு யூடியூபர்லாம் நாங்களாம் எல்லாம் அந்த கேம் காரணத்தை சொன்னோம் மொத்த தலையெல்லாம் சோவாக இருக்கான் கிளவிலாம் சோவாக இருக்கான் அதனால தான் அப்டேட் பார்த்துப்பானு நினைக்கிறேன் கேம் காரணம் அதான் இருந்தால் கேம் காரணம் அப்படியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி வாங்க திரும்பி மேலே போகலாம் 4வது லைஃப் வந்துச்சு சப்போஸ் இன்னைக்கு தோத்துட்டா வெறிக்கு வந்து விளாண்டு அடுத்த சனிக்கிழமை உங்களுக்கு வந்து வீடியோ வந்துடும் பார்த்து இன்னைக்கு தோத்தா மட்டும்தான் ஜெயிச்சா அடுத்த எஸ்கேப்பு வீடியோ வந்துடும் சனிக்கிழமை தான் இன்னைக்கு தோத்தா இதே எஸ்கேப்பில் வந்து முடிப்போம் அப்படி இல்லைன்னா வேறு எஸ்கேப்பு வீடியோ பார்க்குறாங்கன்னா சப்ஸ்கிரைப் ஷேர் லைக்லாம் பண்ணிட்டு பாருங்க இல்லைன்னா வந்து உங்களை வந்து அந்த மொத்தம் இருக்கால துப்பாக்கி வச்சு சுற்றுருவோம் அப்புறம் அந்த கிளவி வந்து உங்கள் வயிற்றுல வந்து ராஜா பக்கத்து மாதிரி இருக்கும் இதே உங்களுக்கு தேவையா சப்ளை பார்த்து ஒரே ஒரு வாட்டி தானே அதை அழுத்த போகிறேங்க அழுத்துங்க ஜாலி அழுத்துறேன்னு சொல்லிட்டாங்க சரிப்பா இங்கே பார்த்துங்களா எழுப்பி கரெக்டாக போட்டு வச்சுருக்கேன் அந்த கிராணி இதுக்கு எங்கேருந்து தான் காது கேட்குமா கிராணின்னு சொல்லவே வந்துடுச்சு மொத்த கிளவி வருது வேலைக்கு இது கேசி பிளாக்கு வருது வேலைக்கு கிராணி என்ன மொத்த கிளவி இங்கே ஏறி வரையும் அவனுக்கு தான் தெரியாது இன்னும் கொஞ்சம் ஊற்றி தான் ஓட்டக்குள்ளாரு சொல்கிறேன் அதுக்கே வந்துட்டாங்க காது ஓஞ்சிச்சு எனக்கு இது வந்து தேவையில்லை அப்படியே எடுத்துட்டோம் சரி தூக்கி பார்த்துடலாம் ஏங்க இது ஆக்குன்னு நினைக்கிறாங்க திரும்ப ஏற்க வைக்குது என்னன்னு தெரியல இந்த கிராடி ஏதாச்சும் பண்ணிருச்சா சூடிய வச்சுச்சா இல்லை தெரியல சரி எப்படியே கீழே தடுத்தான் இங்கே எதுவுமே இல்லை இந்த கேம் ஹேக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அதான் எடுக்கிறேன் போடுறேன் சரி அவன் வந்து இப்போ வந்து ஏதாச்சும் கிடைக்கிறான்னு பார்ப்போம் சரி எரிப்புலி கத்தை சரி மேலே போவேன்னா இது ஏதாச்சும் இங்கே கிடைக்கும் வெப்பன் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த இது பண்ணிடும் ஓப்பன் த டோர் சரி இனிமே வாங்க அந்த கிளவி சொல்ல வர அதுக்கு பார்த்துச்சுங்க ஏங்க ஆக்கு மேலே போனால் திரும்பி கீழே வர ஆக்கு இந்த கேம் பிடிக்கல ஐஏபி டே 5 வந்துச்சு சரி எப்படி தோத்துறோம் என்ன ஜெயிக்கணுன்னா கொஞ்சம் ரொம்ப பொருள் இருக்கணும் சனிக்கிழமை வந்து இதே எஸ்கேப்பில் வீடியோ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு மெசேஜ்லாம் வரும் இது அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த கிராணி மொத்தம் தரையானா உங்களை சுற்றிட்டு உங்கள் வீட்டில் கிராணி வந்து ராஜா பக்கத்து மாதிரி இருக்கு சொன்ன கிராணி தான் ஆரம்பித்தாவே இது வந்துதுப்பா சரி இதோட இந்த கிரேப் வந்து முடிச்சுக்கலாம்
சரி இது இப்போ என்ன பண்ணுன்னு பார்ப்போம். என்னங்க காருக்குள்ளே வச்சுருக்கேன். ஓ தம்ம வந்து ப்ரோ பையன் அடித்து ப்ரோ பையன்னு சொன்னல, அதனால இது தம்ம வீட்டை அனுப்ப போகிறேன்னு சொல்ல வந்து ஏதோ வெடி குஞ்சு மாதிரி போகுது. என்னன்னு தெரியல. மொத்தத்தால என்ன நடந்து போகிறான். ஏங்க கொலை பண்ணிட்டாங்க, என்ன கொலை பண்ணிட்டான். இந்த மொத்தத்தால் எனக்கு இந்த கண்ணாடி தான் தேவையா? அது ராஜா பக்கத்து மாதிரி துப்பாக்கி தான் எடுத்து சைடில் வச்சுட்டு கண்ணாடி பார்த்துட்டு போகிறான். சரி டாட்டா பை பாய்.